இந்த நிலைக்குழுக்கள்னால என்ன என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 1993 இந்த நிலைக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டதற்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் பாராளுமன்றத்திற்கும் அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் சில நன்மைகளை ஏற்படுத்துது. அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல கட்சி சார்பற்றது. ஆமா, எந்த ஒரு கட்சியையும் சார்ந்து இருக்காது இந்த நிலைக்குழுக்கள். மொத்தம் 31 உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுல 21 உறுப்பினர்கள் மக்களவை, 10 உறுப்பினர்கள் மாநிலங்களவை. இந்த உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதுல இருப்பாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நபர்கள் மட்டும் இதுல இருக்க மாட்டாங்க. நெகிழ்வான வழிமுறைகள். பாராளுமன்றத்துல மக்களவை வழிமுறைகள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அதை விட இந்த குழுக்களுடைய வழிமுறைகள் நெகிழ்வானதாக இருக்கும். எனவே இந்த குழுக்கள் வழியாக அரசின் நடவடிக்கைகள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். விரிவு, தொடர்ச்சி, ஆழம். பாராளுமன்ற அமைப்பு முறையானது மிகவும் விரிவாகவும் தொடர்ச்சியாகவும் ஆழமாகவும் செயல்படுவதற்கு இந்த நிலைக்குழுக்கள் மிகவும் உதவி புரிகின்றன. பொருளாதாரம், செயல்திறன். அரசு நடவடிக்கைகளில் பொருளாதாரம் மற்றும் செயல்திறனை இவை உறுதிப்படுத்துகிறது. அமைச்சகங்கள் மற்றும் அவை சார்ந்த துறைகளின் செலவினங்கள் மற்றும் அவை எழுப்பும் கோரிக்கைகளை கவனமாக இவை ஆராய்ச்சி செய்கின்றன. உறுப்பினர்கள் பங்கேற்றல். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் உறுப்பினர்களின் பங்கேற்றலை உறுதி செய்கிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி உறுப்பினர்கள் புரிந்து கொள்வதற்கும் உதவி புரிகிறது. நிதி கட்டுப்பாடு. அரசினுடைய நிதி கட்டுப்பாடின் மீது எதிர்கட்சிகள் மற்றும் மாநிலங்களவை செயல்படுவதற்கு மிகவும் உதவி புரிகிறது. இதுதான் நன்மைகள். இந்த நன்மைகள் மூலமா அரசானது எவ்வாறு செயல்படுகிறது, நாடாளுமன்றம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நிலைக்குழுக்கள் தெளிவாக சொல்லுகிறது.